தண்டவத் பிரணாம். இன்னைக்கு நான் ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிಗೆ மன சிக்ஷா முதலாவது ஸ்லோகம் படிச்சுட்டு அதுக்கு சில பக்திவினோத் டாக்கூர் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரு, பொருளுரை எழுதியிருக்காரு, அதுக்கு பார்த்து சொல்கிறேன். ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ண லீலையிலே ரತಿ ಮಂಜರಿ ದೇವಿ, இங்கே ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಲೀಲೆಯಲ್ಲೇ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಗೌಡಿಯ ಸಂಪ್ರದಾಯತ್ಲೆ ನಮಗೆ நோக்கம் பஜனைಗೆ நோக்கம் என்ன, கிருஷ்ண பிரேமம் ಚಲೋ. அந்த கிருஷ்ண பிரேமத்திൻ്റെ ஆச்சாரியா குரு ಅವರು ரொம்ப கம்மி எழுதியிருக்காங்க. பட் இது ரொம்ப முக்கியமான புத்தகம். மன சிக்ஷா ಮನಸ್ಸಿಗೆ படிப்பு கொடுத்த போல அப்படி நம்ம எல்லா பக்தರಿಗೆ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது 12 ஸ்லோகம் தான் இருக்குது. இன்றைக்கி முதலாவது ஸ்லோகம். ಗುರೌ ಗೋಷ್ಠೆ ಗೋಷ್ಠಾಲಯಿಷು ಸುಜನೆ ಭೂಸುರಗಣೆ ಸ್ವಮಂತ್ರೆ ಶ್ರೀನಾಮ್ನಿ ವ್ರಜ ನವಯುವ ದ್ವಂದ್ವ ಶರಣೆ ಸದಾ ದಂಭಂ ಹಿತ್ವಾ ಕುರು ರತಿಂ ಅಪೂರ್ವಾಂ ಅತಿತರಾಂ ಅಯೇ ಸ್ವಾಂತರ್ ಭ್ರಾತಶ್ಚತುಭೀರ್ ಅಭಿಯಾಚೆ ತೃತಪದಃ. ಓ என் சகோதரனே, மொழிபெயர்ப்பு, என் மனசே, தன் மனசுಗೆ நான் அவனுக்கு ரொம்ப பணிவாக உன் பாதம் பிடிச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். அகங்காரம் விட்டுட்டு ஒரு உயர்ந்த பற்றுதல், குரு, ಬ್ರಜಧಾಮ, ಬೃಂದಾವನ್, ಮಾಯಾಪುರ ಇದೆಲ್ಲ ಬ್ರಜಧಾಮಂ, ಬ್ರಜವಾಸಿಗಳಲ್ಲೇ, ಭಕ್ತರ್ಲೆ, ಬ್ರಾಹ್ಮಣರ್ಲೆ, ನಮಗೆ ಮಂತ್ರತ್ಲೆ, ಭಗವಾನ್ಗೆ ತಿರುನಾಮತ್ಲೆ, ಬ್ರಜತ್ಲೆ ಉಳ್ಳ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர்லே மனசுக்கு சொல்லிகிட்ருக்காரு. ஒரு விசேஷமான பற்றுதல் கொண்டு வா சொல்லி. ಇದಕ್ಕೆ ಭಜನ ದರ್ಪಣ ಭಾಷೆ சொல்லி சில பக்திவினோத் டாக்கூர் தன் பொருளுரைக்கு பேர் வச்சிருக்காரு. பஜன தர்ப்பண. பஜனை சொன்னால் நம்ம என்ன சாதனை பண்ணிகிட்ருக்கோம், தர்ப்பணா சொன்னால் கண்ணாடி. நம்ம பஜனை எப்படி இருக்கணும், நம்ம சாதனை எப்படி இருக்கணும், அதுக்குள்ள கண்ணாடி தொடங்கிட்டு இருக்காரு சில பக்திவினோத் டாக்கூர். ஸ்ரீ குரு சரணேபியோ நமஹ. குரு பாதத்தில் நான் நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய சந்திராய நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗೆ நான் நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணாபியாம் நமஹ. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு கூட நான் நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சொல்லிகிட்ருக்காரு, நான் ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிಗೆ ದಂಡವತ್ ನಮಸ್ಕಾರ பண்ணிகிட்ருக்கேன். அவர் எல்லா விதமான பௌத்திக கெட்டுகள் தியாகம் பண்ணிட்டு, பௌத்திக பற்றுதல் விட்டுட்டு ஸ்ரீமான் ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗೆ ಶರಣ எடுத்தாங்க. ಅವ್ರಿಗೆ ಭಜನೆಗೆ ಉಳ್ಳ ರಹಸ್ಯಗಳು ಶ್ರೀಮಾನ್ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು சொன்னதுக்கு ஸ்ரீ ஸ்ரீ ಸ್ವರೂಪ கோஸ்வாமி பிரபு சொல்லி கொடுத்தாங்க. பக்திவினோத் டாக்கூர் சொல்லிகிட்ருக்காரு, நான் மனஹ சிக்ஷா இந்த புத்தகம் பொருளுரை எழுதிட்டுருக்கேன். இந்த புத்தகத்தில் 12 ஸ்லோகம் இருக்குது. இது எல்லா கௌடிய வைஷ்ணவ பக்தರಿಗೆ வாழ்க்கை, உயிர், சொத்து போல இருக்கணும். சொத்து போல இருக்குது. யாரும் ஒருத்தர் இடக்கலாம் சொன்னால் அது இருக்கணுங்க. இப்போது இங்கே ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி கௌடிய வைஷ்ணவರಿಗೆ படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு தன் மனசுக்கு சொன்ன போல பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஜீவன், ஒரு ஆத்மாவு உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்து நம்பிக்கை வரும். அப்போது அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தனுಗೆ
கடிமைகள் என்ன, முக்கியமான கடிமை இந்த 12 ஸ்லோகத்தில் ரகுநாத தாஸ் கோஸ்வாமி சொல்லி கொடுத்துருக்காங்க. திருப்பி அந்த ஸ்லோகம் அது சம்ஸ்கிருதம் இருந்து இங்கே பங்காளிலே பக்திவினோத் ठाकुर எழுதிட்டுருக்காரு. हे स्वांत हे भ्रातः मनः तोमार चरण धरिया काकुति वाक्य आमी तोमार निकटे यही प्रार्थना करीजे तुम्ही श्री गुरु श्री ब्रजधाम श्री ब्रजवासीगण सुजन भूसुरगण स्वमंत्र श्री हरिनाम श्री ब्रज युव द्वंद्वेर ಶರಣಾಪತ್ತಿತೆ ದಂಭ ಪರಿತ್ಯಾಗ ಪೂರ್ವಕ ಅತ್ಯಂತ ಅಪೂರ್ವ ರತಿ ವಿಧಾನ ಕರೋ. தன் உணர்வுகே சொல்லிட்டு ஓ உணர்வே, ஓ சகோதர மனசே, நான் உன் பாதம் பிடிச்சிட்டு கண்ணீர் போட்டு உனக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து ஸ்ரீ குரு ஸ்ரீ பிரஜதாம் ஸ்ரீ பிரஜவாசிகள் சூஜன நல்லவங்கள் சாதுகள் ಭೂಸೂರಗಣ ಬ್ರಾಹ್ಮಣರು ಸ್ವಮಂತ್ರ குரு என்ன மந்திரம் கொடுத்துருக்கார், அது பகவானுக்கு வேறு நாமங்கள் பிரஜ யுவத்வந்த்வேரா சொன்னால் பிரஜத்திலே இந்த ராதாகிருஷ்ணர் இவ்வளோ இவங்களுக்கெல்லாம் சரண் அடக்கணும். எப்படி? தம்பம் அகங்காரம் விட்டுட்டு ஒரு அபூர்வமான ரதி ஆசை பற்றுதல் வச்சு. இப்போ இங்கே இவங்களெல்லாம் யார் பொருள் உரையில் அடுத்த சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ரீ குரு சொன்னால் யார்? பக்திவினோத் ठाकुर சொல்லிட்டு இருக்காரு தீக்ஷா குரு சிக்ஷா குரு. இனி எப்படிப்பட்ட ரத்தி பற்றுதல் நமக்கு குருவில் இருக்கணும், இது 2வது ஸ்லோகத்தில் இருக்குது. இன்னொன்று பிரஜதாமா சொன்னால் என்ன? பக்திவினோத் ठाकुर சொல்லிட்டு இருக்காரு கோகுல நந்தகாவ் கோவர்தனா பிருந்தாவனா ஷாமகுண்ட் ராதாகுண்ட் ஜாவட் எங்கெல்லாம் பிரஜமண்டலத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் லீலை பண்ணிகிட்டு இருக்கார், அதெல்லாம் பிரஜதாமா. பிரஜவாசி சொன்னால் எந்த பக்தர் பிரஜத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீகிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கு சொன்னால் ஒரு சுத்த பக்தன் தான் பிரஜவாசி. அவங்களும் பிரஜத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்காரு கிருஷ்ணருக்கு சுகம் கொடுக்கறதுக்கு வேண்டி, தன் உடம்புக்கு வேண்டியல்ல தன் மனசுக்கு வேண்டியல்ல. இவங்களும் உத்தம பாகவதர். இனி சூஜனா சொன்னால் பக்தர், சம்பிரதாயத்தில் உள்ள பக்தர். அவங்களும் பிரஜத்தில் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இனி ஆத்மீக அவங்களுக்கு சொந்த இது தெரியாமல் இருக்கலாம். பட் அவங்க சம்பிரதாயத்தில் இருக்காங்க, பகவானுக்கு பக்தர், மத்தியம பாகவதர். இனி சுரகணா பூமியில் உள்ள தேவதைகள். இது பிராமணர் வர்ணாசிரமத்தில் இருக்காங்க, யார் வைஷ்ணவ தர்மம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அப்படிப்பட்ட பிராமணர். கனிஷ்ட பாகவதர். நமக்கு உள்ள மந்திரம் குரு நமக்கு என்ன மந்திரம் கொடுத்துருக்காரு? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இருக்கலாம், தீக்ஷா மந்திரம் இருக்கலாம். இனி ஹரிநாமம் சொன்னால் முக்கியமான ஹரிக நாமங்கள் எப்படி இருக்குது? ஸ்ரீஹரி, ஸ்ரீ ராதாகாந்தா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கோவிந்தா. இனி கொஞ்சம் நாமங்கள் எப்படி இருக்குது? பதித்த பாவனா, பரமாத்மா. நம்ம வந்து முக்கியமான நாமத்துக்கு சரணெடுக்கணும். இனி பிரஜத்தில் உள்ள ಕಿಶೋರಿ ನಮ್ಮ ಯಾರಿಗೆ ಸರಣ ಎಡ್ತಿಟ್ಟಿರ್ಕೋ ಇದು ಶ್ರೀ ರಾಧಾகிருஷ்ணருக்கு தாமரை பாதம். தம்பா இது ரொம்ப முக்கியமானது. தம்பா இல்லை அகங்காரம் நம்ம ஏதோ நினச்சிடுவோம். தம்பத்திலே மாயை கூட வந்தாச்சு. மாயை சொன்னால் நம்மவே ஆத்மிக விஷயங்கள் தெரியாமல் வெளியில் காட்டிகிட்டு இருக்கோம். ஜபம் பண்ணு, அது பண்ணு, வேறவங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மவே மாயையில் மாட்டிருக்கோம். இல்லை சலா சொன்னால் என்ன சொல்கிறது, ஏமாத்துறது புத்தி. பக்தி பண்ணிகிட்டு இருக்கேன்,
வேஷம் போட்டாச்சு, பட் ஏமாத்துறது புத்தி போகல, அது இருக்கக்கூடாது. அறியாமல், நமக்கே அறிவு கிடையாது, இதெல்லாம் தம்பம், இதெல்லாம் விட்டுடணும். தெரியாத குரு சரணத்தில் போகணும். கப்பட்டம் இருக்கக்கூடாது. அசரளத்தை சொன்னால் சரளமாக இல்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் நமக்கு தனி ரகசியங்கள் இருக்குது, அதெல்லாம் நடக்காது. ஷாட்டியா சொன்னால் துவேஷம் வைக்கிறது, இதெல்லாம் அகங்காரத்தில் வந்துடும், தம்பத்தில் வந்துடும். என்னென்னா மாயை, ஏமாத்துறது புத்தி, அறியாமல் கபட்டம் பண்ணுறது, சரளமாக இல்லாமல் இருக்கிறது, துவேஷம் வைக்கிறது, இதெல்லாம் தம்ப அகங்காரத்தில் வந்துடும். இதெல்லாம் விடணும். இப்போ பக்தி பண்ணணும்னு சொன்னால் நமக்கே உள்ள பக்தி நல்ல முறையாக கூட்டுறது விட்டு வேறு எந்த ஆசைகள் இருக்கக்கூடாது. அது வேறு ஏதோ ஆசை இருக்குச்சுன்னா அதெல்லாம் தம்பத்தில் வந்துடும். இனி எங்கேயெல்லாம் சக்தி நமக்கு அதிகாரத்துக்கு உள்ள பாவம் இருக்குது, அங்கெல்லாம் அறியாமல் வந்துடும். எங்கெல்லாம் கிருஷ்ணர் சேவை விட்டு வேறு ஆசையில் பாவம் இருக்குது, இதெல்லாம் மாயிலே வந்துடும். இதெல்லாம் விடணும். நம்ம சுத்த பக்தி பண்ணணும் கிருஷ்ணருக்கு. ವರ್ಣಾಶ್ರಮತ್ತಿಗೆ ಉಳ್ಳ ದೋಷಗಳು ಕೂಡ விடணும். பௌத்திக பொருள்களிலே உலகத்தில் உள்ள ஆசைகள் விடணும். இப்படி நமக்கு உண்மையான ஆத்மீக நிலைமையில் வரணும் கிருஷ்ண சேவை. இனி ಅಪೂರ್ವರತಿ சொன்னால் ஆத்மாரதி. நமக்கு பற்றுதல், இங்கே ஆத்மா சொன்னால் கிருஷ்ணர். நம்ம ஒரு ஜீவன் எப்போ பௌத்திக விஷயங்கள் விட்டு கிருஷ்ணர்லே பற்றுதல் கொண்டு வருவான், அது ஆத்மாரதி. சாதாரணமாக என்ன இருக்குது, நம்ம இந்த ஜட உலகத்தில் இந்த ஜட உடம்புல சரணம் எடுத்திருக்கோம், பற்றுதல் வச்சுருக்கோம். கிருஷ்ணர் தான் எல்லா ஆத்மாಗಳಿಗೆ ஆத்மா, ಅವ್ರಲ್ಲೇ பற்றுதல் கொண்டு வர்றது ஆத்மாரதி, அபூர்வமான ரத்தி. அதிசய விதான கரோ, நம்ம ரொம்ப கவனமாக சாதனை பண்ணணும். ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா தானாக நடக்கும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சரியான முறையில் பகவான் நாமம் பண்ணால், பகவானுக்கு சரியாக சரணம் எடுத்தால் நம்ம எல்லா கர்மங்களும் நாசமாயிடும். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாது கருணை வச்சு தான் நடக்கும், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம சரியாக சரணம் எடுக்கணும், ஆத்மீக ஆசைகள் வச்சுட்டு. அப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சில பக்தினோ டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சரியாக சாது சங்கம் பண்ணும்போதுதான் நம்ம கர்மங்கள் எல்லாம் போயிடும். நமக்கு ஒரு நம்பிக்கை உறுதி வரும். நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது நம்ம தீக்ஷா குருக்கு சரண் எடுப்போம், மகாமந்திர தீக்ஷா மந்திரம் எடுப்போம். மந்திரம் கிடச்ச அப்புறம் நம்ம தீக்ஷா குரு சிக்ஷா குருக்கு ஆத்மாரத்தி வச்சு ஆராதனை பூஜை செய்யணும். பகவானுக்கு எப்படி பற்றுதல் வச்சுருக்கோம் அப்படி நம்ம தீக்ஷா குரு சிக்ஷா குரு இல்லை. நம்ம குருவுக்கு இந்த ரெண்டு பேருக்கு ஒரு சாதாரண சாது நினைக்கக்கூடாது. நம்ம குரு நமக்கு ஒரு நல்ல நண்பர், அந்த மாதிரி சம்பந்தம் வைக்கிறது. 3 விதமான வைஷ்ணவர், அதுக்கப்புறம் அவங்கள மேலே ஸ்னேகம் வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் போல. நம்ம தீக்ஷா மந்திர ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் பற்றுதல் வைக்கிறது. எப்போவுமே ராதாகிருஷ்ணர் தான் நமக்கு வாழ்க்கையை நம்ம உயிர் நினச்சி அவங்களுக்கு சரண் இருக்கிறது. இப்படி நமக்கு இது முதலாவது ஸ்லோகத்தில் உள்ள விஷயங்கள். திருப்பி டைம் கிடைக்கும்போது அடுத்த ஸ்லோகங்களை கொண்டு வருவேன். ஹரி போல் தண்டவத் பிரணாம்.